ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு 20-25 நிமிஷத்துக்கு நமக்காக நீங்க கொஞ்சம் உங்களோட கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் இந்த ஸ்லைட் மேல வைங்க. நான் முதல் வாட்டி நார்மலா நான் லேப்டாப்ல தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது. முதல் வாட்டி நான் ஒரு மொபைல்ல, ஏன்னா நான் கேரளால வந்திருக்கேன், கொடுக்குறேன். ஸோ அதுல ஏதாவது பிளஸ் மைனஸ் இருந்தா கொஞ்சம் பொறுத்துக்குங்க. பட் அட் த சேம் டைம் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்லைடு உங்களுக்கு வேணும்னா உங்களோட லெவல்ல ஜூம் பண்ண முடியும். ஸோ நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது நான் ஸ்லைடை பத்தி சில விஷயங்கள் பேசும்போது உங்களுக்கு அது சின்னதா தெரியுதுன்னா கொஞ்சம் உங்க வரலாலே நீங்க ஜூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பக்காவா தெரியும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் ஜூம் பேக் பண்ண மறந்துடாதீங்க. இல்லைன்னா அடுத்த ஸ்லைடு வரும்போது அது திருப்பியும் ஜூம்ல தான் நிற்கும். இது மட்டும் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் அட்வைஸ் ஆர் ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ பூமி நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. காயின் ஃபோர்ஜ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அண்ட் ரொம்ப சமீபத்துல தான் அது லான்ச் ஆயிருக்கு. 13 மார்ச் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நாள் தான் இதோட டியூரேஷன். அதுலயே பாத்தீங்கன்னா பல பேர் ஆல்ரெடி லட்சங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வேற ஏதோ ஒரு நார்மல் ப்ரெசன்டேஷன் மாதிரி பார்க்காதீங்க. இது ஒரு சம்திங் வெரி சீரியஸ் புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா இது வந்துட்டு நான் ஒரு 20 வருஷமா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு பிளான் நான் பார்த்தது இல்லை. இப்போ முதல்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த ப்ரோக்ராமோட பேக்ரவுண்டை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் நேரா பிசினஸ் பிளானுக்குள்ள போறேன். ஒரு சொன்ன மாதிரி ஒரு 25 நிமிஷம் எனக்காக ஒரு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்ல நான் ப்ரெசன்டேஷன் முடிச்சிருவேன். ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட்வே நம்ம காயின் ஃபோர்ஜ் ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். போட்டுக்கிறது என்ன பாத்தீங்கன்னா, வாட் இஸ் காயின் ஃபோர்ஜ், வை காயின் ஃபோர்ஜ்? வெரி சிம்பிளான 2 கேள்விகள் தான். வாட் இஸ் காயின் ஃபோர்ஜ்? காயின் ஃபோர்ஜ் தான் என்ன? அதுல இங்கிலீஷ்ல போட்டிருக்கு 100% டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் இம்யூட்டபிள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். நமக்கு எல்லாருக்குமே நெட்வொர்க்கிங் பார்த்தா ப்ராடக்ட் பேஸ்ட் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஒருவேளை கான்செப்ட் பேஸ்டா நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போதான் சமீப காலத்துல இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல கிரிப்டோ கரன்சின்ற ஒரு வார்த்தை நிறைய கேட்டுருக்கோம். பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட், பிளாக் செயின் அப்படிலாம் கேட்டுருக்கோம். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சென்ட்ரலைஸ்டு தான் 99% விஷயங்கள் இப்போ உலகத்துல இயங்கிட்டு இருக்கு. சென்ட்ரலைஸ்ட் தான் ஒரு கம்பெனி, ஒரு மேனேஜர், ஒரு பாஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் சென்ட்ரலைஸ்ட்ல இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸும் வருது அது கூடிய, ரைட்? ஸோ அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நிகழ்த்துக்காக நமக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ் ஃபார்மேட்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். எதுவுமே யாருக்குமே நமக்கு பார்க்கலாம். நம்ம சில விஷயங்கள் நம்ம ஸ்டேஜ்ல ஏறி நான் 10 லட்சம் ஏர்ன் பண்ணிருக்கேன்னா சும்மா தான் சொல்ல முடியாது. இதுல இருந்து கரெக்டா பார்க்க முடியும் இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபார்மேட்ஸ்ல. அதே மாதிரி பாசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம்ன்றது நீங்க வேலை பண்ணா கிடைக்கிற விஷயம் இல்லையா? ஆனா இதுல காயின் ஃபோர்ஜ்ல பாசிவ் இன்கம்னு ஒரு விஷயம் இருக்கு. தட் மீன்ஸ் நீங்க ஒன்றும் பண்ணலைன்னா கூட நீங்க அங்க வந்து சேர்ந்ததுனால உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம், ரைட்? அது ஒரு இன்கம் வரும். அது என்னன்றது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கு ஒரு குளோபல் அக்சசிபிலிட்டி இருக்கு. குளோபல் அக்சசிபிலிட்டி தான் நீங்க உங்க ஊர்லயோ உங்க வீட்லயோ உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த உலகத்துக்கு ஃபுல்லா இந்த ப்ரோக்ராமை நீங்க கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அது ஜூம் கால் வழியா இருக்கலாம், போன் கால் வழியா இருக்கலாம், எந்த விதத்துல கூகுள் மீட்டா இருக்கலாம். எந்த விஷயத்தினாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கொஞ்சம் முன்னாடி சொன்ன பூமி பிரேம் சொன்ன மாதிரி நம்மளுக்கு எம்பவர்ன்றது மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் கூட இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 இருந்து 30,000 பேர் இந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ள இருக்காங்க. நிறைய பேர் இந்த காயின் ஃபோர்ஜை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அது வாட் இஸ் காயின் ஃபோர்ஜ். வை காயின் ஃபோர்ஜ் பாத்தீங்கன்னா பேசிக்லி இது வந்துட்டு ஒரு ஏர்னிங் ப்ரோக்ராம். நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆட்டோமேட்டட் செக்யூர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டிரான்சாக்சன் பண்றதுக்காக ஒரு வேதி ஒதுக்கி இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது மனுஷன் இல்லாத ஒரு பிசினஸ். எங்க ஒரு 3வது மனுஷன் இருக்கா, எங்க ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வரதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிளாக் செயின் ப்ரோக்ராம்ல நடக்கிறதுனால இதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிளாக் செயின் என்னன்றது அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஆனா இது மட்டும் புரிஞ்சுங்க, காயின் ஃபோர்ஜ் வந்ததே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய சம்பாத்தியம், நிறைய வருமானம் வரத்துக்குள்ள ஒரு விஷயம் தான் பண்ணிருக்கேன். நான் முதல்ல இன்னொரு வாட்டி கூட சொல்லிக்கிறேன், நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லிக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது சென்னை. ஆனா பேசிக்கலி ஒரு மலையாளினால என்னோட தமிழ்ல கொஞ்சம் மலையாளம் திறந்திருக்கும். ஸோ அதுக்கு தயவு செய்து மன்னிச்சுங்க. ஓகே, ரைட். பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தி பேசுறோம். இதை பத்தி நம்ம ரொம்ப டீடைல்டா உள்ள போய் படிச்சு பார்த்தோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். படிக்கணும்னா படிங்க. பட் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பினான்சியல் டிரான்சாக்சனே வந்து இப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜிக்குள்ளதான் போய் விழுது.
இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிஜிட்டல் லெட்ஜர். தட் இஸ் நம்மலாம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல புக்ல எல்லாம் எழுதிட்டு இருப்போம், இல்ல கம்ப்யூட்டர்ல கூட எழுதி ஃபீட் பண்ணிட்டு இருப்போம். பட் இது அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப். பிளாக் செயின் டெக்னாலஜின்றது ஒரு டிஜிட்டல் லெட்ஜர், எல்லாருக்குமே எப்ப வேணாலும் அதை ரிட்ரீவ் பண்ணலாம். ரைட், இது எல்லாமே நம்மளோட கிளவுட்ன்ற இடத்துல, தட் இஸ் உலகத்துல கிளவுட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் நம்ம ரிட்ரீவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்குமே இதை ஹேக் பண்ண முடியாது, யாருக்குமே இதுல இந்த சீட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாமே வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் செக்யூர் சிஸ்டம் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. நீங்க பாத்தீங்கன்னா பல பல துறைகள்ல அது ஆல்ரெடி வந்தாச்சு. அது கவர்மெண்டோட விஷயத்தா இருந்தாலும் சரி, ஷிப்பிங்கா இருந்தாலும் சரி, ஓட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் சரி, கிரிப்டோ கரன்சியா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் செயின் டெக்னாலஜி வர ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு கூடிய சீக்கிரம் நீங்க பாப்பீங்க, இந்தியாவில் நடக்கிற மேக்சிமம் விஷயங்கள் வந்து பிளாக் செயின் வழியா தான் நடக்குது. ஸோ இது மட்டும் நீங்க உங்களுக்கு என்ன புரியணும்னா, நம்மளோட காயின் ஃபோர்ஜ்ன்ற விஷயம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான் செயல்படுதுன்னு புரிஞ்சுது. ஓகே. ரெண்டாவது விஷயம் கிரிப்டோ கரன்சி. நிறைய எழுதியிருக்காங்க, அதெல்லாம் படிக்காதீங்க. மஞ்சள் கலர்ல போட்டிருப்பாருங்க, பிட் காயின், எத்தீரியம், பாலிகன் மேட்டிக் இல்லையா, சொலானா, யூஎஸ்டிடி. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 12 15 வருஷம் முன்னாடி பிட்காயின் ஒரு விஷயம் வந்ததுங்க. அந்த டைம்ல டிஜிட்டல் கரன்சின்ற பேர்ல, கிரிப்டோ கரன்சின்றது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு டிஜிட்டல் கரன்சி. அதை பார்க்க முடியாது, தொட முடியாது, அவ்வளவுதான். பட் அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அன்னைக்கு பிட்காயின் ஆரம்பிச்சப்போ சத்தோஷி நாக்கமோட்டோன்ற ஒரு நபர் வந்து ஒரு 40 காசுக்கு இந்த பிட்காயின் ஆரம்பிச்சாருங்க. யாருமே வாங்கல, நீங்க வாங்கல, நான் வாங்கல, யாருமே வாங்கல அந்த டைம்ல. ஏன்னா நம்பிக்கை இல்லை, இது எந்த மாதிரி எப்படி போகும்னு சொல்லி. அன்னைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு நீங்க பிட்காயின் வாங்கியிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க இந்த பிசினஸ் பிரசன்டேஷன்ல உட்காரதான் வந்தா இருப்பீங்க. நீங்க வேற எங்கேயாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு 40 பைசால ஆரம்பிச்ச பிட்காயின் இன்னைக்கு 1 கோடி டச் பண்ணிடுங்க. நம்மளோட யுஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட பிரைஸ் 1 crore டச் ஆயிடுது. சோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுது பிட்காயின். பிட்காயினுக்கு அப்புறம் பல ஆயிரக்கணக்கான காயின்ஸ் வந்திருக்கு, ஒன்னொன்னுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அதாவது ஸ்ட்ரென்த் பிரகாரம் அது அப் அண்ட் டவுன் போயிட்டே வந்துட்டே இருக்கு. ரைட், பட் கிரிப்டோ கரன்சின்றதுக்கு வேல்யூ எக்கச்சக்கமா இருக்குன்றது மட்டும் புரிஞ்சுங்க. காயின் ஃபோர்ஜும் கிரிப்டோ கரன்சி மூலமா தான் பண்றோம். அது எதை வச்சு பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த லாஸ்ட்ல இருக்கிற அந்த டெதர் யூஎஸ்டிடின்னு போட்டிருக்கு இல்லையா, யூஎஸ் டாலரோட ஒரு ஸ்டேபிள் காயின். அது அப் அண்ட் டவுன் போகாது. எப்பவுமே ஒரு யூஎஸ் டாலர் என்ன ரேட்டோ அதே ரேட்ல தான் அது வேல்யூ இருக்கும். ஸோ அது நமக்கு ஒரு சேஃப் விஷயம் வேற. ஓகே. மூணாவது நம்ம சொல்லணும்னா சில அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த பிசினஸை பொறுத்தவரை பல அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை நான் ஒன்னொன்னா மூவ் பண்ணிட்டே இருக்கேன். நம்பர் ஒன், நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இது ஒரு 100% டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட். அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா நமக்கு செயல்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அன்லிமிட்டெட் ஏர்னிங் பொட்டன்ஷியல். எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு கனவு என்ன இருக்கோ, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணா எவ்வளவு வேணா அள்ளிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டெட் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, நான் இதுவரை நெட்வொர்க்கிங்ல பார்க்காத ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு ஆளை நீங்க ரெஃபர் பண்ணா கூட அவர் இன்வெஸ்ட் பண்ற அவர் வாங்குற அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட ரேட் என்னவா இருக்கோ அதுல இந்த 40% உங்களுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா 4,000 ரூபாய் உங்களுக்கு. 1 லட்சம் வாங்குறாருன்னா 40,000 உங்களுக்கு. அது எவ்வளவு வாங்க வைக்கிறதுன்றது உங்க சாமர்த்தியம். எம்பவர் உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் இருக்கும், அது சொல்லி எப்படி இருக்கணும்ன்றது. அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், குளோபல் இன்கம்னு ஒரு விஷயம் இருக்கு. குளோபல் இன்கம்ன்றது நிக்காத ஒரு விஷயம். நீங்க ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது கூட வருமானம் வந்துட்டே இருக்கும். நான் ஸ்டாப் குளோபல் பூல் இன்கம் ஒரு விஷயம் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ஆக்டிவ்னா நீங்க வேலை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வருமானம், நீங்க வேலை பண்ணாத இருக்கிறதா கூட ஒரு வருமானம் வர்றதுதான் பேசிவ் லெவல் இன்கம். அண்ட் அப்கோர்ஸ் 100% ரிஸ்க் ஃப்ரீ. இது வந்துட்டு ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில ஒரு டீசென்ட்ரலைஸ் ஃபார்மேட்ல செயல்படுறதுனால உங்களுக்கு 100% இது வந்து ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா வித்ட்ரால் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணாதான் காசு கொடுப்பாங்க. இங்க அந்த மாதிரி இல்ல. உங்க கீழே ஒரு ஆளு சேர்ந்து அடுத்த செகண்டே, வாரம் இல்லைங்க, மாசம் இல்லைங்க, அடுத்த செகண்டே உங்களுக்கு அமௌண்ட் உங்களோட வேலெட்ல வந்து விடும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பிளாக் செயின் வேலெட். பிளாக் செயின் வேலெட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப செக்யூரான சேஃபான ஒரு வேலெட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்ம இப்ப செயல்பட்டு வந்து பாலிகன் பிளாக் செயின்ன்ற உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின்ல தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆல்ரெடி இது பேசியாச்சு, நோ தேர்ட் பார்ட்டி இன்வால்வ், மூணாவது மனிதர் இதுல இல்ல. அதே மாதிரி என்எஃப்டின்னு ஒரு விஷயம் நிறைய இப்போ பிரபலமா இருக்கு, நான் ஃபங்கபிள் டோக்கன் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு ஆன்டிக் வேல்யூ, இன்னைக்கு 10 ரூபாய் வாங்குற ஒரு வேலை நாளைக்கு 1 கோடிக்கு கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி என்எஃப்டி கூட காயின் போர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம அவங்களோட ஓன் கிரிப்டோ காயின் ஆர் ஓன் கிரிப்டோ டோக்கன் இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க கூடிய சீக்கிரம். ஸ்டேக்கிங்ன்றது வேற ஒன்றும் இல்ல, நீங்க எப்படி எஃப்டி மாதிரி பேங்க்ல எடுத்து போடுறீங்களோ அதே மாதிரி உங்களோட காயினை நீங்க இந்த கம்பெனியில ஸ்டேக் பண்ணி வச்சீங்கன்னா அதோட பல மடங்கு நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலி இதுல கேமிங்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மும் ஓபன் பண்ண போறாங்க. கேமிங் நமக்கு நல்லாவே தெரியும், உலகத்துல எவ்வளவோ பேரு யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த கேமிங்ன்றது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் மெனி மெனி மோர், ரைட்? இதெல்லாம் தான் இந்த பாயிண்ட் ஃபோர்ஜோட அட்வான்டேஜ் வேணா சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பேசிக் கீ ஃபீச்சர்ஸ் பேசினது தான் சொல்றேன், பட் இன்னொரு வாட்டி டபுளா நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். பிளாக் செயின்ல ரன் பண்றது 100% டீசென்ட்ரலைஸ்டான ஒரு ஃபார்மேட். இன்ஸ்டன்ட் பே அவுட், எப்போ நீங்க உள்ள என்டர் பண்றீங்களோ அடுத்த செகண்டே உங்களுக்கு பே அவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் குளோபல் ஆக்சசிபிலிட்டி, அப்படின்னா உலகத்துல எங்க இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லைடு வந்து உங்களுக்கு சின்னதா தெரியுதுன்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க சேரணும்னு உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை இதுதான். உங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு, ஆப்பிள் ஐபோன்லன்னா உங்களுக்கு ஐஓஎஸ் பிளே ஸ்டோர் இருக்கும், இங்க ஆண்ட்ராய்டுனா அதுல பிளே ஸ்டோர் இருக்கும். அதுக்கு உள்ள போயிட்டு நீங்க உங்களோட ஒரு வேலெட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அங்க மெட்டா மாஸ்க்னு ஒரு வேலெட் இருக்கு, ட்ரஸ்ட் வேலெட்னு இருக்கு, டோக்கன் பாக்கெட்னு இருக்கு. நம்ம ரெக்கமெண்ட் பண்றது டோக்கன் பாக்கெட், ரொம்ப ஃபாஸ்டா அது நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ டோக்கன் பாக்கெட்ல நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன். அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு 6 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வேணும் உங்க விருப்பப்படி நீங்க உங்களோட இன்ட்ரடியூசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கணும். அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் மூணாவது விஷயம் வந்து பாசிவ் இன்கம் ஜெனரேஷன். சொல்லியாச்சு இல்லையா, வேலை பண்ணலைன்னா கூட கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருக்கு. அது மட்டும் ஃபைனலா சொல்லணும்னா எனர்ஜி டோக்கன் ரிவார்ட்ஸ், இதுல எவ்வளவு டோக்கன் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனர்ஜி டோக்கன் கலெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல எனர்ஜி டோக்கன்னா இந்த டோக்கனை வச்சு நாளைக்கு உங்களுக்கு கிரிப்டோ காயின் வாங்கலாம், இதுல மைனிங் பண்ணும்போது அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட்? ஓகே, நம்மளோட ப்ரோக்ராம்ல காயின் ஃபோர்ஜோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஜ் ரேஸ்ன்ற ப்ரோக்ராம். ஃபோர்ஜ் ரேஸ்ல என்னெல்லாம் கிடைக்குதுன்ற கீழே பாருங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப டீடைல்டா உள்ள போக வேண்டாம், நான் அடுத்த ஸ்லைட்ல அதை சொல்லுவேன் நான். ஃபோர்ஜ் ரேஸ்ல என்ன பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, ரெஃபரல் இன்கம்னு ஒரு விஷயம் கிடைக்கும், ரெண்டாவது ஜெனரேஷன் இன்கம்னு ஒரு விஷயம் கிடைக்கும், அப்புறம் குளோபல் ஷேர்னு ஒரு விஷயம் கிடைக்கும், எனர்ஜி டோக்கன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு ஃப்ரீ ஏர் டிராப். ஏர் டிராப்னா உங்களுக்கு மேலேந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு கிரிப்டோ காயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராயல்டி ப்ரோக்ராமும் இருக்கு, ரைட்? அது எல்லாமே நம்ம என்னன்றது குவிக்கா பார்த்துக்கலாம். ஓகேங்க, நம்மளை பொறுத்தவரை இந்த ஸ்லைடு தான் இருக்கிறதுலே முக்கியமான ஸ்லைடு. நேரா பாருங்க, இதுல வந்து 1 2 3 4 5 6ன்ற மாதிரி 6 கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த 6 கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா அந்த 1 2 4 5 கிளியரா பாருங்க, 1 2 4 5 அந்த எல்லாமே வந்து 5 ஜென்ன்ற விதத்துலதான் அது ஃபங்க்ஷன் ஆகுது. 5 ஜென்னா 5 லெவல். இது வந்து லெவல் இன்கம் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் 1 2 4 5. அதே மாதிரி அந்த 3ஆவதும் 6ஆவதும் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா குளோபல் ஷேர்னு போட்டிருக்காங்க. அந்த குளோபல் ஷேர்ல தான் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி பாசிவ் இன்கம், நீங்க ஒண்ணுமே பண்ணலைன்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு குளோபல் ஷேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு பாசிவ் இன்கம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க 3ஆவதையும் வாங்கணும், முடிஞ்ச அளவுக்கு 6ஆவதையும் வாங்கணும். ஆர் அட்லீஸ்ட் 3 வாங்கினீங்கன்னா ஏதாவது ஒரு குளோபல் ஷேராவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் 7 8 9 வரக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ், அது இப்ப நம்ம பேச தேவையில்லை. இந்த 6 கான்ட்ராக்ட்ல நமக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம், ரைட்? இந்த 1 2 4 5ல எப்படி அது செயல்படுதுன்றது நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்ப பாருங்க, 5 ஜென் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 1 2 4 5ன்றது 5 ஜென் மேட்ரிக்ஸ்ல தான் இருக்கிறது. அதுல முதல் இன்கம் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஃபரல் ஆக்டிவ் இன்கம். தட் இஸ், நீங்க ஒரு நபரை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் என்ன இன்வெஸ்ட் பண்றாரோ அவர் எவ்வளவு கான்ட்ராக்ட் அவர் வாங்குறாரோ அதோட 40% உங்களுக்கு
பிக்ஸ்டா ஒரு இன்கம் இமீடியட்டா வந்துடும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் ஒரு 10,000 ரூபாயில உள்ள என்ட்ரா வராருன்னா உங்களுக்கு 4,000 ரூபாய் இமீடியட்டா கொடுத்துருவாங்க. அவர் 1,00,000 ரூபாயில வராருன்னா 40,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு இமீடியட்டா கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அது அன்லிமிட்டெட் இன்கம். நீங்க எவ்வளவு பேரை வேணா கொண்டு வரலாம் இந்த பிசினஸ்ல. இவ்வளவு பேரை தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு பேரை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு 40% பிக்ஸ்ட் இன்கம், அன்கண்டிஷனல், ஒரு கேள்வியும் கேட்கறதுக்கு இல்லாங்க. ரைட். நம்பர் 2, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லெவல் இன்கம். தட் இஸ், நீங்க ஒரு நபரை கொண்டு வரீங்கன்னா, ஏன்னு ஒரு நபரை நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னா, அவரு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல். ரைட். அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு அவர் என்ன கான்ட்ராக்ட்ஸ் வாங்குறாரோ அந்த வேல்யூக்கு 8% அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் 10,000 ரூபாயில வராருன்னா 800 ரூபாய் உங்களுக்கு இமீடியட்டா 8% விதத்துல உங்களுக்கு இன்கமா வரும். இப்ப அந்த ஏன்ற நபர் A1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கொண்டு வர்றாருன்னா அவரை பொறுத்தவரை அது ஃபர்ஸ்ட் லெவல், ஆனா உங்களை பொறுத்தவரை அது செகண்ட் லெவல் இல்லையா? சோ அவருக்கு 40%, 8% கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு மீண்டும் ஒரு 8% வரும். அது எந்த லெவலுக்கு வரும் பாத்தீங்கன்னா 5 லெவல் வரை உங்களுக்கு 8% வருங்க. அண்ட் இதுல பியூட்டி என்னன்னா, ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல எவ்வளவு பேரை டைரக்டா கொண்டு வர முடியும்னா 5 பேர் தான். அது அதனாலதான் அந்த பேரை வந்து 5 மேட்ரிக்ஸ் போட்டிருக்கு. நான் ஒரு ஆளை கொண்டு வரேன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 பேரை தான் கொண்டு வர முடியும். இப்ப 6வது பேரை கொண்டு வந்தா என்ன பண்றீங்க? அவர் எங்க போய் பிளேஸ் ஆவாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீக்கா இருக்கோ 2வது லெவல்ல அது அங்க போய் பிளேஸ் ஆகிடும். அது நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 into 5, செகண்ட் லெவல் 25 into 5 125 125 into 5 625 அண்ட் ஃபைனலா 3,125. மொத்தம் பாத்தீங்கன்னா 3,905 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் 8% வச்சு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க எந்த லெவலுக்கு அது கிடைக்கும்ன்றது. எவ்வளவுன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா $65,600 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6,756K-னா $65,600 வரை உங்களுக்கு உங்களுக்கு இந்த USDT உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20% வந்து பிக்ஸ்டா வந்து ராயல்டி அண்ட் ப்ராடக்ட் ஃபண்டுக்கு மாத்தி வச்சுட்டு ஜனவரில இருந்து கொடுக்கக்கூடிய ராயல்டி உங்களுக்கும் ஒரு பங்கு வந்துட்டே இருக்கு. சோ சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஆளை கொண்டு வந்த உடனே உங்களுக்கு 40 + 8 48% வந்துருங்க. நீங்க போட்ட காசுல 48% வந்துடும். ரெண்டாவது ஒரு நபரை கொண்டு வந்தீங்கன்னா இன்னொரு 48. அப்படின்னா போட்ட காசு எப்ப எனக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, வெறும் 2 பேரை கொண்டு வந்தாலே உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆல்மோஸ்ட் 100% வந்துடும். இல்லையான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இதுதான் 5 செயின் மேட்ரிக்ஸ். அடுத்த சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஜெனரேஷன் ஃப்ளோ. நான் சொன்னேன் எப்படி இந்த 3,905 பேரு எப்படி இது செட் ஆயிருக்குன்றது இதுல காமிக்கிறாங்க. நீங்க மேல இருக்கீங்க, உங்க கீழே ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 பேரு. அந்த 5 பேருக்கு ஆளுக்கு 5 பேருனா அது 25வது. 25ன்றது 125வது, 625வது, 3,125வது. அந்த மாதிரிதான் அது 3,905 நான் முதல்ல சொன்னேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிதான் இந்த ஜெனரேஷன் ஃப்ளோ நடக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி 5 பேருக்கு மேல நான் ஒரு ஆளை கொண்டு வந்தா அவர் எங்க போய் பிளேஸ் ஆவாரு இல்லையா? அதான நம்ம கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா இதுலதான் தெரியுது பாருங்க, ப்ரையாரிட்டி பொசிஷனிங். நீங்க மேல இருக்கீங்க, நீங்க ABCDE 5 பேரை கொண்டு வந்துட்டீங்க. இப்ப என்ன கேக்குது, உங்களோட 6வது நபரை நான் எங்க கொண்டு போய் பிளேஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. சிஸ்டமே அப்படியே கொண்டு போயிட்டு கரெக்டா அந்த D2 4வது அந்த D இருக்காரு இல்லையா, Dக்கு கீழே தான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. அங்கதான் வீக்கா இருக்கு, அந்த இடத்துல போய் அது பிளேஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா Aல ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, Bல ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, Cலயும் 2 பேர் இருக்காங்க. ஆனா Dல ஒரே ஒரு ஆளு தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நீங்க கொண்டு வர்ற 6வது மனிதர் எங்க போய் பிளேஸ் ஆவாருன்னா D2க்கு பக்கத்துல போய் பிளேஸ் ஆயிடுவாரு. 7வது நபர் எங்க போய் பிளேஸ் ஆவாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே 2 இருக்கு, லாஸ்ட்ல வந்து இப்ப 3 இருக்கு. ஸோ 7வது நபர் வந்து A3ல வந்து பிளேஸ் ஆகும். அதே மாதிரி 8வது நபர் வரும்போது B3ல போய் பிளேஸ் ஆகும். ஸோ இதுதான் வெரி சிம்பிளான, ரொம்ப லாஜிக்கலான ஒரு பிளேஸ்மெண்ட் தான் இதுல நடக்கும். எங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அங்க கொடுக்கும். அதனால என்ன நடக்கும், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணலாம், நீங்களும் உங்களுக்கு ஹெல்ப் எடுத்துக்கலாம். சோ 6வது நபர் வரும்போது எனக்கு 40% கிடைக்குமா, அந்த டைரக்ட் ரெஃபரல் கன்வென்ஷன் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு அந்த 40%ம் கிடைக்கும், ஒரு லெவல் இன்கமும் கிடைக்கும். ரைட். அதே டைம்ல உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு 1 லெவல் இன்கம் கிடைக்கும்ன்றதுதான் இதுல பியூட்டி. நீங்க ஒரு ஆளை
கொண்டு வரும்போது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதுல கொடுக்குறாங்க. ரைட். இப்போ குளோபல் ஷேருக்கு போலாம். குளோபல் ஷேர்லயும் உங்களுக்கு 40% ஃபிக்ஸ்டு. இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆள் வர்றாருன்னா இமீடியட்டா உங்களுக்கு 4,000 ரூபாய் வந்துடும். அது பிரச்சனை இல்லை. அதுல குளோபல் ஷேர்னு ஒரு விஷயம் இருக்கு. தட் இஸ் இதுக்கு முன்னாடி லெவல் இன்கம்ன்றது 8% இன்டூ 5 லெவல் 40% சொன்னோம் இல்லையா? இங்க எப்படின்னா மொத்த 40% கொண்டு போய் ஒரு குளோபல் பூல்ல கொண்டு போய் வைப்பாங்க. தட் இஸ் 3வது ஸ்லாட்டுக்கும் 6வது ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கும் ஒரு குளோபல் பூல் இருக்கு, இல்லைன்னா ஒரு குளோபல் டெப்போ இருக்கு. அந்த டெப்போல போயிட்டு யாரு வராங்களோ அவங்களோட 40% போய் அந்த டெப்போக்குள்ள போய் விடும். இது விழும்போது என்ன நடக்குதுன்னா, எவ்வளவு பேர் இந்த பிசினஸ் குள்ள வந்திருக்காங்களோ அந்த 40% டிவைட் பண்ணி மொத்தம் பேருக்கும் கொடுத்துருவாங்க. மொத்தம் பேர் இப்போ லட்சே ஒரு 100 பேர் ஆல்ரெடி சேர்ந்திருக்காங்கன்னா 101வது நபர் வரும்போது அவரோட அந்த 40% எடுத்து 101 பேருக்கு அது போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல அடுத்த ஆள் வந்து சேர்றாரு நம்ம கம்யூனிட்டிக்குள்ள, ஃபோர்த்ரேஸ்க்குள்ளனா அவரோட 40% எடுத்துட்டு 101 பிளஸ் 1 102 பேருக்கு அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அடுத்த ஆள் வரும்போது 104 பேருக்கு அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால என்ன ஆகுதுன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நாளைக்கே வந்து 10, 15, 20, 25 வாட்டி உங்களுக்கு குளோபல் ஷேர் வந்துட்டே இருக்குங்க. இது வந்து நீங்க ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எங்கேயோ யாரோ சேரும் போதெல்லாம் உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும்ன்றதுதான் இந்த பாசிவ் இன்கம், ஆர் நம்ம சொல்ற பேர் வந்து குளோபல் ஷேர். ஓகே. சோ ராயல்டி அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அவன் ப்ராடக்ட் ஃபண்ட் இதுலயும் இருக்கு. அதே 20% அவங்க அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த வருஷம் இந்த ராயல்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அந்த குளோபல் ஷேரோட ஒரு சின்ன ஒரு டயக்ராம்ல போட்டு கொடுக்கணும்னா காமிக்கிறது. 3வது ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட விலை வந்து $150. அந்த $150 40% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கீழே பாருங்க $60 இல்லையா? அந்த $60 இந்த குளோபல் பூலுக்குள்ள போய் விடும். அதை தான் டிவைட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரைட். அதே மாதிரி 6வது ஸ்லாட் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அது $120 வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ எப்பவுமே மினிமம் 3 இல்லாம 6 வாங்குங்கன்னு அதுக்காக தான் சொல்றோம். குளோபல் ஷேர் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்காக. ஓகே. அதே மாதிரி நம்மளோட 9வது ஸ்லாட் வரும்போது அந்த கோல்டன் கலர்ல இருக்கிறது வந்து $600 வந்து குளோபல் பூலுக்குள்ள போகும். அதெல்லாம் பெரிய காசுங்க. 50,000 ரூபாய், 55,000 ரூபாய், $600 தான். அதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி வரும்போது ஒரு நாளைக்கே நமக்கு எக்கச்சக்கமான இன்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஃபைனலா சொல்லணும்னா ரெவென்யூ மாடல் வந்து அன்லிமிட்டடா கிடைக்கக்கூடிய கிரிப்டோ ஏர்னிங்ஸ். ரெஃபரல் இன்கம் 40% வந்துட்டே இருக்கும். லெவல் இன்கம் 5 லெவல் வரை 8% வச்சு கொடுக்குறாங்க. குளோபல் ஷேர்ன்றது நம்ம பார்த்தாச்சு. 3வதுலயும் 6வதுலயும் உங்களுக்கு 40% டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும் எல்லாருக்குமே. அண்ட் ராயல்டின்னு ஒரு விஷயம் தான் நான் இப்போ பேச வேண்டியது. அதோட நம்ம பிரசன்டேஷன் முடிச்சிடலாம். ராயல்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ராயல்டி கிரைட்டீரியாக்குள்ள என்டர் பண்ணணும்னா, ராயல்டினா என்ன, நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னா கூட நமக்கு இப்போ நம்மளோட அப்பா தாத்தா எல்லாம் ஒரு வீடு கட்டி வச்சிருக்காருன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு அந்த ராயல்டி மூலமா அந்த வாடகை நமக்கு தான் வந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்ம அதுக்காக ஒண்ணுமே வேலை பண்ணல. அதே மாதிரி இங்க நம்ம எலிஜிபிள் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும்னா அந்த 6 கான்ட்ராக்ட்ஸ் ஒரு 9 கான்ட்ராக்ட்ஸ் வரும்போது அந்த 9 கான்ட்ராக்ட்ஸையும் நம்ம வாங்கி இருக்கணும். அதுக்கு டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது அந்த 5 பேர் நீங்க கொண்டு வந்துற அந்த ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கு இல்லையா, அந்த 5 பேரை வந்து நீங்க 9 கான்ட்ராக்ட் வாங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பைனியர்ன்ற ஒரு லெவலுக்கு போறீங்க. அந்த பைனியர் ஆளுங்க எல்லாருக்குமே டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து 20% உங்களுக்கு மாசம் உங்களுக்கு ராயல்ட்டியா வருங்க. அதே மாதிரி அந்த 5 ரெஃபரன்ஸ் வந்து நீங்க பயணியர் ஆக்கிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷனரி ஆகுறீங்க. அந்த விஷனரி ஆகும்போது உங்களுக்கு 30% ராயல்ட்டி மாசம் வந்துட்டே இருக்கு. அண்ட் ஃபைனலி அந்த 5 பேரை விஷனரி ஆக்குறீங்கன்னா அது வந்து உங்களை ட்ரெயில் பிரேசர்ன்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வராங்க. அதுல உங்களுக்கு 50% 50% உங்களுக்கு மாசம் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஷேர் இருக்கும். இதெல்லாம் சொல்லும் போது ஒரு சின்ன அமௌண்டா நீங்க நினைக்கலாம், பட் அதெல்லாம் மிகப்பெரிய அமௌண்டா மாறப்போகுதுன்றது அதுல ஒரு டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு. ஸோ ஃபைனலா ஒரு சம்மரிக்காக சொல்றேன். ஒருவேளை நீங்க 3 ஸ்லாட் தான் வாங்கியிருக்கீங்க, 3 கான்ட்ராக்ட் தான் வாங்கியிருக்கீங்கன்னா அதோட விலை வந்து $300. $300. அதே இது நீங்க 5 பேரை டைரக்டா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாவே டபுள் $600 கிடைச்சிடும். அதே இது நீங்க இந்த மேட்ரிக்ஸ் ஃபில்லா 5 லெவல நீங்க பண்ணிட்டீங்கன்னா $46,860 அப்படின்னு 44 லட்சத்தி சம்திங் வரை உங்களுக்கு வெறும் அந்த $300 இன்வெஸ்ட் பண்ணி 44 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது இல்லாம அன்லிமிட்டடான குளோபல் ஷேரும் அதுல கிடைக்கும்.
ரெண்டாவது இல்ல நான் 1 to 6 மொத்தமாவே இப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னா $1050 நீங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட வாங்குறீங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா $2100 இமீடியட்டா இந்த 5 பேர் வரும்போது கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா $1,87,440 வந்து மேட்ரிக்ஸ் லெவல்ல கிடைக்கும். தட் இது 1,70,70,00,000 பிளஸ் அன்லிமிடெட் குளோபல் ஷேர். ஃபைனலா 9 கான்ட்ராக்ட் வரும்போது, அது ஒரு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த டைம்ல தான் வரும். அது வரும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலா $4,050 இருக்கும். $8,200 வந்து உங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட இன்கம் அதுல இருந்து இமீடியட்டா கிடைக்கும். அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா 5,90,00,000 5.9 crores வரை இதுல டாலர்ல போட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு வந்து 5,90,00,000 அண்ட் அன்லிமிட்டெட் குளோபல் ஷேர். இதெல்லாம் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஸோ யாரும் உங்களை இன்னைக்கு இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதோட ஹைலைட்டே வந்தீங்கன்னா ஏர்லி அடாப்ஷன் அட்வான்டேஜ். சீக்கிரம் வந்தீங்கன்னா அவ்வளோ குளோபல் ஷேர் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. மேக்சிவான ஒரு growth பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா இது ஒரு 10 நாள் தான் வந்திருக்கு. உலகத்துல இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல போக வேண்டியது இருக்கு. இந்தியாலேயே நிறைய ஸ்டேட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி பேசியாச்சு, டீசென்ட்ரலைஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்னால ஹிடன் ஃபீஸ் ஒண்ணுமே இல்ல. எந்த அட்மினும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் அப்கோர்ஸ் ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ன்றது பை ப்ராடக்டா வந்துட்டே இருக்கும். எவ்வளவு வேணாலும் நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிசினஸ் கொடுக்குறாங்க. இதுதான் முதல் 2-3 நாள் டைம்ல நான் எடுத்த இன்கம். ஒரு சில பேரோடது ஒரு 30,000 to 50,000 பேர் இன்னைக்கு ஐ திங்க் ஒரு 100 பேர் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில போட்டோஸ் தான் போட்டிருக்கேன். 50,000 to 1,00,000 பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் டபுள் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி. ஒரு சில போட்டோஸ் அந்த கேட்டகரியும் போட்டிருக்கேன். அண்ட் தென் இது 50,000 to 1,00,000 வந்து இன்ஃபேக்ட் இந்த ஃபர்ஸ்ட் லேடி அங்க பாத்தீங்கன்னா ஒரு கப்பலா இருக்காங்க பாருங்க, அவங்க ஆல்ரெடி 7 lakhs கிராஸ் பண்ணிட்டாங்க, 7 லட்சம். ஆனா ஃபர்ஸ்ட் 2 நாள்ல ஃபர்ஸ்ட் டேல 72,000 வாங்கினாங்க. இப்போ 7 lakhs கிராஸ் பண்ணிட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே 2 lakhs பிளஸ் வாங்கியாச்சு. இவங்க எல்லாருமே சூப்பர்வா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 2 lakhs அண்ட் அபோவோட சில போட்டோகிராஃப்ஸ் இது. இவங்க எல்லாருமே 5 lakhs டச் பண்ணியாச்சு. இதுவும் அதே மாதிரி தான் 2 lakhs அண்ட் அபவ். இவங்க எல்லாருமே அகைன் 5 lakhs வேற டச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ சுருக்கமா சொல்லணும்னா என்னோட பிரசன்டேஷன் முடிஞ்சது. உங்களோட திங்கிங் கேப்பை ஓபன் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. நான் இங்க க்ளோஸ் பண்றேன், நீங்க ஓபன் பண்றீங்க. அதுதான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம். யாரு உங்களை இன்வைட் பண்ணாங்களோ இந்த கோயின்ஃபோர்ட் பிரசன்டேஷனுக்கு, தயவு செய்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து என்ன டவுட்ஸ் இருக்கும் நீங்க உங்க மனசுல இப்போ வேண்டான்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னா அந்த காரணத்தை போய் சொல்லுங்க. உங்களோட இன்ட்ரடியூசர் கிட்ட இல்லைன்னா யாரு உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். ஓகே, சோ இதோட நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளதான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இது ஒரு நல்ல